இது வெண்ணெயே நினச்சிக்கோங்க. வெண்ணெய்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும், இல்லைன்னா நெய் இப்படி கலந்துக்கலாம். ஒரு தாய் ஒரு குழந்தைய இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்க? அது கவனமாக பார்த்துப்பாங்க, நோய் வரக்கூடாதுன்னு பார்த்துப்பாங்க, அந்த குழந்தைக்கு தேவையான வேலைகள்லாம் செய்வாங்க இல்லையா? அது மாதிரி இந்த கடுக்காய் இருந்தால் 10 தாய் எவ்வளோ கவனமாக பார்த்துப்போம் அவ்வளோ கவனமாக இந்த உடலை பார்த்துக்குன்னு சொல்லுவாங்க. இது நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் துவர்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நிறைய நோய் இருக்குது, அதாவது சுகரெல்லாம் இருக்குது, ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது, பிபி இருக்குது, அல்சர் இருக்குது, கை காலம் வலிக்குது, தூக்கம் இல்லை, அஜீரண சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, உடல் உஷ்ணமாக இருக்குது, அதே மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இரவு தூங்கும் போது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தண்ணியில், நார்மல் தண்ணியில் கலந்து குடித்தாலும் சரி, இல்லை ஒரு திரிகடையே காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு போன உடனே நாட்டு மருந்துகள் அதை வாங்கி அப்படியே சாப்பிடக்கூடாது. அது சுத்தம் பண்ணியிருக்கா, அளவு என்ன அனுபவம், யார் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அது இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்கள் வணக்கம். சித்த மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாதம், பித்தம், சிலோத்தமும் இது மூணும் சரியான நிலையில் இருந்தாக்க நோய்கள் வராதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரத்தம் தூய்மையா இருந்தா நோய்கள் வராதுன்னு சொல்றாங்க. சரி, இது ரெண்டையும் சரி பண்றதுக்கு சித்த மருத்துவத்தில் ஏதாவது மூலிகைகள் இருக்கா அப்படின்னு ஐயா கேட்டாரு. நிச்சயமா மூலிகைகள் இருக்கு, இன்னும் நிறைய கேள்விகளை கேட்க போறாராம். சரி, இது இல்லாம இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க சித்த மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வாதம், பித்தம், சிலோத்தம், கபம்னு சொல்லுவாங்க. இது மூணும் சரியான நிலை இருந்தால் நோய்கள் வராது. இதுதான் உண்மையான விஷயம். ரத்தம் தூய்மையா இருந்தால் நோய்கள் வராது இல்லையா? அதுக்கு ஏதாவது மூலிகைகள் இருக்கான்னு ஐயா கேட்டாரு. அதுக்கான அருமையான சூர்ணமே இருக்கு. அது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இது சாப்பிடும்போது வேற என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா ஐயா ஏதோ கேள்விகள் கேட்கணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம்ன்றது ஒரு ஒன்றுக்கு ஒன்று முன்னுக்கு பிற்பாடு இருந்தால் நோய்கள் வரக்கு காரணம் இருக்குது. சித்தர்கள் அப்போ அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அதை வந்து சரிப்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்ன மூலிகை, அதை எப்படி சாப்பிட்ணும், அது எப்படி சுத்தி முறைகள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ போடுறதுனால நிறைய பேர் நம்ம போடுற வீடியோ அப்படியே செஞ்சு பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து சுத்தி முறைகள் சொன்னால் தான் அவங்களும் அதை வந்து சுத்தி பண்ணி அது எந்த முறையில் சுத்தி பண்ணி பயன்படுதுன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அதை நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தி பண்ணணும்னு சொல்லி தெளிவாக சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கய்யா. இதே மாதிரி இந்த மூலிகளை வந்து எப்படி பயன்படுத்தணும், நீங்கள் பொடி பண்ணுமா சூர்ணமாக பண்ணுமா, அதை எப்படி பயன்படுத்தணும், அந்த பயன்கள் என்னன்னு சொல்லி தெளிவாக சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு நலமாக இருக்குங்கய்யா. ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கய்யா. அதாவது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஐயா, கடுக்காயை பற்றி நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு கடுக்காய் 10 தாய்க்கு இணையான ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு கடுக்காய் பிஞ்சு வந்து 10 தாய்க்கு இணையான ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த கடுக்காயில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றபோது ஒரு தாய் ஒரு குழந்தைய இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்க? கவனமாக பார்த்துப்பாங்க, நோய் வரக்கூடாதுன்னு பார்த்துப்பாங்க, அந்த குழந்தைக்கு தேவையான வேலைகள்லாம் செய்வாங்க இல்லையா? அது மாதிரி இந்த கடுக்காய் இருந்தால் 10 தாய் எவ்வளோ கவனமாக பார்த்துப்போம் அவ்வளோ கவனமாக இந்த உடலை பார்த்துக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மூலிகைகள் நம்ம இதில் இருக்குது. சரிங்களா? இது மட்டும் இல்லை, கடுக்காய் இருக்குது, தாண்டிக்காய் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, இன்னும் துவர்ப்பான மூலிகைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்குது, முசுமுசுக்கு இருக்குது. இது மாதிரி நிறைய மூலிகைகள் வச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரணம். சரிங்களா? டிஎல் சூரணம். சரி, இதை நான் பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று புரிய வைக்கணும். சொல்லுங்க. சித்த மருத்துவத்தில் இந்த வாதம், பித்தம், சிலோத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? சிலோத்தம்லேருந்து பிரிஞ்சு போனதா கபம்னு சொல்றாங்க. சரி, நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். வாதம், பித்தம், கபம் இது சரியான நிலை இருந்தால் நோய்கள் வராது. அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய உடல்ல ரத்தம் தூய்மையா இருந்தா நோய்கள் வராது. இது ரெண்டையும் இந்த மூலிகைகள் அருமையாக செய்யும். இது எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா,
ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க காலை இரவு இரு வேளையும் எடுத்துக்கலாம். சாதாரண தண்ணியில் கலந்து குடிக்கலாம், இல்லைனாக்க நெய்யில் கலந்து சாப்பிட்லாம், இல்லைனா வெண்ணெயில் சாப்பிட்லாம். உடல் உஷ்ணமாக இருக்குன்னாக வெண்ணெயில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டு வரும்போது என்னென்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த வாதம் பித்தம் சுலத்துமன்னு சொல்கிறாங்க இல்லையா, வாதம் பித்தம் கபம், இது சரியான நிலையில் இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்லாம் ஒரு கேள்வி வரும். அதாவது விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சித்தருடைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 மண்டலம் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ ஒரு மண்டலம் 48 நாள், 3 மண்டலம் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 4.5 மாதம் 5 மாதம் கிட்டத்தட்ட வந்துடும் அது நெருக்கி. அப்போது இவ்வளோ நாள் சாப்பிட்ணும். இது சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு சொன்னால் 100% இருக்காது. இது எவ்வளோ அளவு முறை எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவிலும் சொல்லிடுறேன். சரி. இது சாப்பிட்றதுனால வாதம் பித்தம் கபம் சரியான நிலையில் ஆகிடும், ரத்தம் தூய்மையாயிடும், மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது, குடலில் புண்கள் இருந்தால் ஆடிடும். அதே மாதிரி அஜீரண சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அல்சர் இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, பைல்ஸ் இருக்குது அப்படின்னாலையும் சரியாகும். இன்னொன்று, இதை சாப்பிடும்போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப சிவியராக இருந்தாக்கா அதோட சேர்த்து ஒரு சில மருந்துகள் எடுக்கணும். மைல்டாக இருக்குது, ஃபேட்டி லிவர் கிரேட் 1 தான் இருக்குது. அதே மாதிரி SGOT SGPT மட்டும் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது, முன்ன பின்ன இருக்குது. மீதி டோட்டல் பில்லிரூபின், டைரக்ட் இன்டைரக்ட் பில்லிரூபின் நார்மலாக இருக்குது, அல்கலின் பாஸ்போர்ட் நார்மலாக இருக்குது, அல்புலின் நார்மலாக இருக்குது. அப்படின்ற போது இந்த சூரணத்தை நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி தண்ணிலையோ இல்லை வெண்ணிலையோ, உடல் உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நெய்லையோ சாப்பிட்டு வரலாம், தேனில் கூட சாப்பிட்லாம். இது சாப்பிட்டு வரும்போது இது மாதிரி பிரச்சனைகள் சரியாகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா ஜீரணம் ஆகிறதுல மேலேயே இருக்குது, அம்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தோம், ஒரு சில பார்த்தா கெலனோஸ்கோப் பண்ணி பார்த்தோம். இது சிறுகுடல் பெருகுடல் புண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க, மலவாயில் அலர்ஜி இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை சின்ன சின்ன கட்டிகள் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யும். இதோடு சேர்த்து ரொம்ப சிவியராக இருக்குது, கிரானிக் டிசீஸாக இருக்குன்னா ஒரு சில மருந்துகள் நம்ம படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக நம்ம கண்டிப்பாக சேர்த்து கொடுப்போம். அதை வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். எந்த ஒரு மருந்துமே சுயமாக எடுத்துக்கூடாது, இதுதான் ஒரு விஷயம். இப்போ இந்த மருந்தில் என்னென்ன மருந்து மூலிகைகள் போடுறோம், எப்படிலாம் சுத்தம் பண்ணுறோம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு மருந்தை காமிக்கிறோம், ஒரு திரிபலவை காமிக்கிறோம், இல்லை ஒரு திரிகடுகை காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு போன உடனே நாட்டு மருந்துகள் அதை வாங்கி அப்படியே சாப்பிடக்கூடாது. அது சுத்தம் பண்ணியிருக்கா, அளவு என்ன அனுபவம், யார் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அது இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். அதனால நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமரம் தான் இது நம்ம இப்போ எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஐயா, இதை பயன்படுத்தும் முறைகளும் அனுபவம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா. நிச்சயமாங்க ஐயா. இது ரொம்ப சிவியராக பிரச்சனை இருக்குன்றவங்க காலையில் 1/2 ஸ்பூன், நைட் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் சாப்பிட்ட பின்னாடி. சரிங்களா? டீஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்தால் போதுமானது. இது தண்ணியில் சாப்பிட்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க வெண்ணெயில் சாப்பிட்ணும், ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வெண்ணெயில் தான் சாப்பிட்ணும். வெண்ணெய் இல்லாதவங்க நெய்யில் சாப்பிட்லாம், பச்சை தண்ணியில் சாப்பிட்லாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது தேவையான அளவு நெய் எடுத்துக்கிறேன். இப்படி நெய்யை போட்டுக்கலாம். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இதாச்சு சும்மா அது கலக்கலாம். அப்படி கலக்கிட்டு குடிக்கலாம். சுடுதண்ணில் வச்சு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடித்தாலும் சரிதான். இவ்வளோதான். இது நம்ம க்ளீனாக ஒவ்வொரு மூலிகையும் சுற்றி பண்ணி செஞ்சுருக்கோம். இது அப்படியே சாப்பிட்லாம். இது வெண்ணெயாக நினச்சிக்கோங்க. வெண்ணெய்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும், இல்லைன்னா நெய் இப்படி கலந்துக்கலாம். குடல் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கேட்கும். அதே மாதிரி இந்த வாதம் பித்தம் கபம் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். ரத்தத்தை தூய்மை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். இது ரொம்ப அருமையான ஒரு சூரணம் இது. இதில் நான் சொன்ன மாதிரி கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், முசுமுசுக்காய், அதுக்கப்புறம் கீழே நல்லி, இது மாதிரி நிறைய மூலிகைகள் போட்டிருக்கோம். இதில் ஒரே ஒரு குரு மருந்து நம்ம சேர்த்திருக்கோம். இது தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஐயா, அது வெறும் வயிற்றில் சாப்பிடுங்களா, சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடுங்களா ஐயா? சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்லாம். இப்போ நான் கலக்கிட்டேன்னா நான் வந்து இதை சாப்பிட்றேன், இது நீங்கள் சாப்பிடுங்க. இது நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இதில் தோற்பு வந்து அதிகமாக இருக்குது. தோற்பு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி சாப்பிட்ணும். காலையில் நைட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சிவியராக பிரச்சனை இருக்கவங்கள இல்லைனாக்கா நைட்டு சாப்பிட்ட பின்னாடி ஒரு வேளை சாப்பிட்டாவே போதும். நீங்கள் கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஒரு வேளை எடுக்குதா 2 வேளை எடுக்குதான்னு உங்களுக்கு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி டாக்டர்கள் உங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு காமிங்களா. 90% இரவு மட்டும் எடுத்தாவே போதுமானது. ஒரு 10% பேருக்கு தான் அவங்க உடல்வாக்கு தகுந்த மாதிரி காலையில் எடுக்கணுமான்னு நம்ம பரிந்துரை செய்ய முடியும். அது டாக்டருங்க உங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க. ஐயா, துவர்ப்பு தன்மை தான் இருக்குது. இதில் வேணா தேன் அது கலந்துக்கலாங்களா? கலந்துக்கலாம். அப்படி தேன் மட்டும் கலந்துக்கலாம். இது இந்த மருந்தை வந்து அப்படியே அந்த அனுபவத்தோடு குடித்தா தான் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? சரிங்க. அவ்வளோதான். குடிச்சிட்டு நல்லாவே தோறுத்தன் நல்லா தெரிஞ்சு நல்லா தோற்பாக இருக்கும். இந்த தோற்பு தான் இந்த குடலில் நாக்குலேருந்து ஆசன வாயில் இருக்கிற அந்த புண்களை முற்றிலும் ஆற்றும். இந்த தோற்பு தான் உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த தோற்பு தான் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை மெல்ல மெல்ல சரி பண்ணும். இந்த தோற்பு தான் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். இந்த தோற்பு தான் இதில் இருக்கிற தோற்பு, அதாவது இந்த முசுக்கு சொன்னீங்களா, இது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், கஷ்டலாங்கண்ணி அதுவும் இருக்குது, முசுக்கு இருக்குது, ஒரு குருமாது செய்திருக்கும். அப்படின்றபோது இந்த தோற்பான சுவை அதிகமாக இருக்கிறதுனால உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகளை வந்து ரொம்ப அழகாக பாதுகாக்கும். அங்கே இருக்கிற கழிவுகள் மெல்ல மெல்ல வெளியேறும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பைல் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டுகள் சரியாகும். குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும். அஜீரண சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும். உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கும். இதில் இருக்க மூலிகைகள் ரொம்ப அருமையான மூலிகைன்றதுனா வாதம், பித்தம், கபம் முற்றிலுமாக சரியாகும். ரத்தம் தூய்மையாகும். இப்படி நம்ம சாப்பிட்லாம். ஆனால் முழுக்க இரவு மட்டும் எடுத்தாவே போதுமானது. ஒரு 1/2 ஸ்பூன் சுடுதண்ணிலையோ இல்லை நெய்லையோ வெண்ணெயிலையோ கலந்து நைட்டு மட்டும் சாப்பிட்ட பின்னாடி எடுத்தோம்னா போதுமானது. அதுவும் தண்ணியில் எடுத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சீக்கிரமாக சாப்பிட்றலாம். ஒரு சில நெய், வெண்ணெய் பிடிக்காது, தேன் பிடிக்காதுனாக்க தண்ணியில் கலந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிட வேண்டியதான். இது நாங்கள் நல்லா சுத்தம் பண்ணிக்கிறதுனால இது ஃபில்டர் பண்ண தேவையில்லை. அப்படியே கலக்கி குடித்தா போதும். நீங்கள் ஒரு வேளை கடையில் தனித்தனி மூலிகைகள் வாங்கிறீங்கன்னா அதை வாங்கி தனியாக சுத்தம் பண்ணி தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் அது பொடி செஞ்சு வஸ்திரகாயம் பண்ணி அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை இப்படி சாப்பிட்டதுன்னா நான் சொன்ன அனைத்து பிரச்சனையும் சரியாகும். வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? ஐயா, இது வந்து நோயே இல்லாதவங்க சாப்பிட்லாமா? அதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் எதுவும் வர? அப்படியெல்லாம் இல்லை. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 48 நாள் யார் வேணாலும் சாப்பிட்லாம். தினமும் நைட் டைமில் தூங்கும் போது நோயே இல்லை அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நிறைய நோய் இருக்குது, அதாவது சுகரெல்லாம் இருக்குது, ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது, பிபி இருக்குது, அல்சர் இருக்குது, கை காலம் வலிக்குது, தூக்கம் இல்லை, அஜீரண சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, உடல் உஷ்ணமாக இருக்குது, அதே மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்றவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இரவு தூங்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில், நார்மல் தண்ணியில் கலந்து குடித்தாலும் சரி, இல்லை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடித்தாலும் சரி, இல்லை வெண்ணெயில் எடுத்தாலும் சரி, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஐயா, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் சொன்னீங்க. அது ஏதாவது சுத்தி முறையில் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சுத்தி முறை நாம் நிறைய வீடியோகள் போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணுமா தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன் கடுக்காயை சுத்தி பண்ணணும், ஏன் தாண்டிக்காயை சுத்தம் பண்ணணும், ஏன் ஜாதிக்காயை சுத்தம் பண்ணணும், இது சுத்தம் பண்ணும் முறை என்ன, ஏன் சுத்தம் பண்ண சொன்னாங்க, ஒரு சில இதுக்கெல்லாம் விதையில் ஏன் விஷயம் இருக்குது, தோலில் ஏன் விஷயம் இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அது எப்படி நம்ம சாதாரணமாக இருக்கிற இந்த நீச்சு தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அது அரிசி கலந்த தண்ணியில் எப்படி சுத்தம் பண்ணோம், இல்லை அது சுத்தம் பண்ணுறதுக்குன்னு பாலில் சுத்தம் பண்ணுவாங்க, அதை எப்படி சுத்தம் பண்ணோம், இல்லை ஒரு குருமருந்தை போட்டு சுத்தம் பண்ணுவாங்க, அதை எப்படி சுத்தம் பண்ணோம், ஏன் சுண்ணாம்பு தெளிவு நீரில் சுத்தம் பண்ண சொல்கிறாங்க, இப்படி நிறைய வீடியோகள் நம்ம போட்டிருக்கோம். சரிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்கள் கேளுங்க. இல்லை, எல்லா சந்தேகத்துக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க, சாப்பிட்டு காட்டிட்டீங்க, எனக்கும் கொடுத்தீங்க, நானும் சாப்பிட்டேன். எனக்குலாம் இந்த கேளுங்க, கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் உள்ள சொல்ல செத்து. இதில் கடுக்காயும் இருக்குது, இதில் கடுக்காயும் இருக்குது. 10 தாய்க்கு நிகரான ஒரு மூலிகைலாம் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இதோட பெருசாக ஒன்று தேவையில்லைங்க. சாதாரணமாக ஒரு வழக்கு மொழியாக இருக்குது. அதாவது ஒரு கடுக்காய் 10 தாய்க்கு இனியான ஒரு வேலையை செய்யன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அந்த காலத்தில் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய் எல்லாமே தாய்ப்பாலில் உரைச்சி ஊற்றுனாங்க. இந்த காலத்தில் அந்த உரம் மருந்துனாவே என்னன்னு கேட்குற அளவுக்கு நம்ம எல்லாமே டோட்டலாக மாறி போச்சு. இதுதான் நிறைய நோய்கள் வர்றதுக்கு
ஒரு அடிப்படையான காரணம் இது கூட இருக்கலாம். ஏன்னா இதை நம்ம சரி பண்ணோம்னா எல்லாமே சரியாக இருந்திருக்கும். 5 வளையாது 50 வளையாது. முதல் கொடை முற்றிலும் கொடைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்ம திரும்பணும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, உணவியல் முறை, அவங்களுடைய பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவுக்கெல்லாம் நம்ம திரும்பணும் அப்படின்னு சொன்னால் எந்த நோய்கள் வராது. இதுதான் உண்மையான கான்செப்ட். அப்போது நம்ம அதுக்கு டோட்டலாகவே ஆப்போசிட்டாக மாட்டோம். அன்னைக்கு காலையில் இழந்த உடனே பழைய கஞ்சி தண்ணி குடித்தாங்க. இன்றைக்கி காலையில் இழந்த உடனே இட்லி தோசை தான் சாப்பிட்றாங்க, டீ காஃபி சாப்பிட்றாங்க. அன்னைக்கு இழந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கு டீ, மல்லி டீ, இஞ்சி டீ, வர காப்பி அப்படின்னு குடித்தாங்க. இன்றைக்கி இழந்த உடனே பாலில் டீ காப்பி அப்படின்னு போட்டு விதவிதமாக அதில் ஏன்னா மசாலா டீயெல்லாம் வந்துச்சு, அப்படியெல்லாம் போட்டுலாம் சாப்பிட்றாங்க. சரிங்களா? டோட்டலாக மாறி போச்சுன்னு சொல்கிறேன். உணவியல் முறை, வாழ்வியல் முறை எல்லாமே மாறி போச்சு. அப்போ ஏன் நோய் வராது? எல்லாமே வரதான் செய்யும். நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் நோயே வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்குன்னா உணவியல் முறை, வாழ்வியல் முறை, பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவாக மாற்றணும். சரிங்களா? அதே மாதிரி நம்முடைய சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சுற்று வட்டார பகுதியில் ஏறத்தாழ ஒரு 50 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, அது சுற்று வட்டார பகுதியில் விளையிற காய்கறிகள் மட்டும்தான் நமக்கு சரியான உணவு. அப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல இருந்து எக்ஸ்போர்ட் வர்ற பழங்கள், காய்கறிகள், கீரைகள், உணவுகள் எல்லாம் சாப்பிட்றதுனால நம்முடைய உடலே மாறுது. நம்முடைய தட்ப வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய பூமிக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடல்நிலை இருக்கும். அப்போ வேறு சீதோஷ நிலையில் இருக்கிற உணவுகள் உடனே கொண்டாந்து நம்முடைய உணவுக்கு கொடுக்கும்போது நம்ம உடலுக்கு ஏற்றுக்காது. இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன். சரி, அதை நீங்களே யோசித்து நீங்களே முடிவெடுத்து செயல்படுங்க. நான் சொன்ன இந்த மருந்துகள் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இது வேணும்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா படித்த பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எப்படி உணவுகள் எடுக்கணும், எப்படி உணவியல் முறை மாற்றணும், எப்படி வாழ்வியல் முறை மாற்றணும், எப்படி என்ன பேலன்ஸ் டயட்னா என்ன, சரிவிகிதான உணவு என்ன, அந்த சரிவிகித உணவை எப்படி சாப்பிடணும், இந்த மருந்து எத்தனை வேலை எடுத்துக்கணும், காலையில் எடுத்துக்கணுமா, நைட் எடுத்துக்கணுமா, இல்லை நைட்டு மட்டும் எடுத்தால் போதுமா, இல்லை 1/2 ஸ்பூன் எடுக்கணுமா, இல்லை 1/4 ஸ்பூன் எடுக்கணுமா, இல்லை 1 சிட்டிகை எடுக்கணுமா அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. அது சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக ஒரு 10 முறைகள் தேவைப்பட்டால் சொல்லுவாங்க. அதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக உங்களுடைய நோய்கள் குணமாகிறத நீங்கள் கண்கூடாக மெல்ல 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 பார்க்கலாம். ஏன்னா நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.